எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 0இன் மூலங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனில் கீழ்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க. சம் 1 ஆல்ஃபா ஸ்கொயர் மற்றும் பீட்டா ஸ்கொயர். சம் 2 2 by alpha மற்றும் 2 by beta. ஓகேப்பா. இப்போ இங்க என்ன x ஸ்கொயர் இருக்குது? ஒரே ஒரு x ஸ்கொயர் தான். சோ பிரச்சனை இல்லை. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் மூலங்களாக கொண்ட ஆல்பாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்ன இருக்க போகுது? x மூலங்களின் கூடுதல். என்ன மூலமா கொடுத்திருக்காங்க? ஆல்பா பீட்டா. அப்பனா minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. This implies alpha plus beta equal to x square க்கு x க்கு x இருக்கு மைனஸா இருக்கு இங்க என்ன இருக்கு பிளஸ். கரெக்ட்டா என்ன பண்ணனும்? குறிய போடணும். மறந்துடணும். ஆல்பா பிளஸ் பீட்டா பதிலா என்ன இருக்கு பாருங்க. குறி மாறி சாமி, குறி மாறினா குறி மாறி போடணும். சமமா தான் விட்டுருங்க. குறி மாறிச்சுனா மைனஸ். அடுத்து பிளஸ்க்கு என்ன இருக்கு? மைனஸ் ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு -4. இப்போ இதுதான் மூலம். இது மூலம் ஆல்பா பீட்டா மூலம்னா சமன்பாடு இது. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் மூலம்னா ரெண்டுத்தையும் கூட்டணும், ரெண்டுத்தையும் பெருக்கணும். ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் கூட்டினா வரும் ஆல்பா ஸ்கொயர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா மறந்துடுங்க. உள்ள இருக்குது அப்படியே சொல்லுங்க. மறந்த ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போடுறீங்களா? பிளஸ் என்ன போட சொன்னேன்? எந்த நம்பர் விட்டீங்க? 2. ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க. ஆல்பா இன்டு பீட்டா. ஆல்பா அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். Alpha plus beta the whole square equal to alpha square plus beta square plus 2 alpha beta. Alpha square beta square இருக்கு. plus 2 alpha beta தான் இப்ப வந்துச்சுனா -2 alpha beta. அதான் ஃபார்மா இது இருந்து சொன்னேன். மேல பிளஸ் மேல எதுவா இருந்தாலும் மறந்துடுங்க. உள்ள இருக்குத போடுங்க. நடுவுல பிளஸ் வந்துச்சுனா நடுவுல பிளஸ் வந்துச்சுனா மட்டும் ஹோல் ஸ்கொயர் போடுங்க. இந்த பிளஸ் இருந்தா மைனஸ் இருந்தா பிளஸ் 2 into alpha beta. ஆக்சுவலா மைனஸ் வராது. ஏன்னா அடுத்து வந்து வரல வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபார்முலாவே இருக்கு வேணும். இப்போ ஆல்பா பீட்டாவின் மதிப்பு என்னது? ஏசி ஆல்பா பிளஸ் பீட்டாவின் மதிப்பு என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டாவின் மதிப்பு என்னன்னு கேட்டேன். மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு ஆல்பா பீட்டாவின் மதிப்பு அதுக்கு ரெட்டப்படையா என்னன்னா கிடைக்கும்? 6 ஸ்கொயர் 36. ரெட்டப்படை மைனஸ் 4 8. ரெண்டுமே பிளஸ் 36 48 கூட்டினா 44. ரெண்டையும் கூட்டியாச்சு. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணனும்? பெருக்கணும். மூலங்களின் கூடுதல் into x plus மூலங்களின் பெருக்கல் 0. மூலங்களின் பெருக்கல் என்ன மூலமா கொடுத்திருக்காங்க? ஸ்கொயர் நடுவுல பெருக்கல வச்சோம்னா ஸ்கொயர் பொதுவாக்கிக்கலாமா? ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா மதிப்பு என்னது? அடுத்து ரெட்டப்படையா இருந்தா 4 ஸ்கொயர் 16. இருபடி சமன்பாடு எழுதலாமா? therefore இருபடி சமன்பாடு ஃபார்ம் என்னது? x மூலங்களின் கூடுதல் into x. மூலங்களின் கூடுதல் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? 44 into x மூலங்களின் பெருக்கல்னா கிடைச்சிருக்கு 16 ஓகே. நீங்க ரெண்டுத்தையும் கூட்டும்போது தான் சொல்லுவீங்க 2 by alpha plus 2 by beta வினையன் நடுவுல பிளஸ் ஓ மைனஸ் இருந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒன்று சமதம் இல்ல. ரெண்டையும் பெருக்கினா பை ஆல்பா. இப்ப ரெண்டையும் பெருக்கணும். அப்ப ரெண்டையும் என்ன பண்ணணும்?
beta 2 பொதுவா எடுத்துக்கலாமா 2 into alpha plus beta equal to 2 into alpha plus beta வின் மதிப்பு என்னது பாருங்க இன்ட்க்கு தான் அந்த பிராக்கெட் போடுறேன் ரைட் மைனஸ் மைனஸ் கேன்சல் 4 அடுத்தது பெருக்கல் போட்டுக்கலாம் 2 by சாரி ஓர் ஆறு ஓர் ரெண்டு கேன்சல் பண்றேன் 3 ரெண்டு 6 எந்த ஒரு எண்ணையும் ஒன்னால வகுத்தா அதேதான் கிடைக்கும் ஆன்சர் 3 சாரி இப்போ கூடுதல் கண்டுபிடிச்சா அடுத்தது பெருக்கல் நடுவுல பெருக்கல் இருந்துச்சுன்னா குறுக்கு குறுக்க பார்க்கற கேன்சல் பண்ண முடியாது நேரா பெருக்குனா 2 4 ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 4 ஆல்பா பீட்டாவின் மதிப்பு -4 ஈக்குவல் டு 1 பகுதியில மைனஸ் இருந்தாலும் தொகுதியில மைனஸ் தான் மைனஸ் எங்க போனா நடுவுல 1 விட 1 1ஆல வகுத்தா தான் கிடைக்கும் 1 therefore இருபடி சமன்பாடு x ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் into x அப்பனா 3 தானே 3 into x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் என்னது -1 0 ஓகே